நானும் தான் படிச்சிருக்கேன், நானும் தான் சம்பாதிக்கிறேன், நானும் தான் வேலை செய்யறேன். நீ என்னதான் வேலை செய்தாலும் சம்பாதித்தாலும் வேதனுடைய வசனத்தின் ஒழுங்கை மாற்றவே முடியாது, மாற்றக்கூடாது. அதனால மனைவியானவள் புருஷனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறதுக்கு உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளணும். உடனே பெண் அடிமைத்தனம் சிலர் பேசுவாங்க. பெண் அடிமைத்தனம் எல்லாம் கிடையாது. ஆண்டவர் யாரையும் அடிமையா வைக்க விரும்பல. ரெண்டு பேரும் சரி சமம் தான். ஆனா ரெண்டு பேருக்குள்ள ரெஸ்பான்சிபிலிட்டி வேற. மனைவியனுடைய பொறுப்பு வேற, கணவனுடைய பொறுப்பு வேற. மனைவி குடும்பத்தை கவனித்துக் கொள்ளணும், புருஷன் சம்பாதித்து கொண்டு வந்து குடும்பத்தை பராமரித்து நடத்தணும். அப்ப மனைவி எப்பொழுதுமே புருஷன் ஒண்ணு சொன்னா கீழ்ப்படிவதற்கு உன்னை அர்ப்பணித்துக் கொள்ளணும். அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அதுதான் உன் வாழ்க்கைக்கு ஆசீர்வாதம், நன்மையை கொண்டு வரும், ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். இது வேதத்துல சொல்லப்பட்ட சத்தியம். அதற்கு நீ எப்பொழுது கீழ்ப்படிந்து கணவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்க அர்ப்பணிக்கணும். கணவரோடு வேண்டாம்னா கொஸ்டின் பண்ணக்கூடாது, எதிர்த்து பேசக்கூடாது. ஓகே, ஒபே யுவர் ஹஸ்பண்ட், அவ்வளவுதான். ஏன் போக கூடாது, ஏன் செய்யக்கூடாது, ஆர்குமெண்ட்டுக்கு இடம் கொடுக்க கூடாது. ஒரு மனைவியானவள் சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவி உள்ளவளா இருக்கணும்னு 1 பேதுரு 5 அதிகாரத்துல தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறார். அதான் குணம், அதான் பெண்களுக்கு ஒரு அழகு.